எப்பா இருப்பா எனக்கு என்ன சொல்ல எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல மாட்டேன். அதுதான் வேண்டாம். கடலை மிட்டாய் டேஸ்ட் மாறினாலும் எங்கள் அத்தானின் அன்பு என்றும் மாறாது. எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஊர்லேருந்து எங்கள் அக்கா வரா. சின்னக்கா வந்தாலே சந்தோஷம். நாகர்கோவிலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வர முடியாமல் வீட்டிலே இருந்த எங்கள் அக்கா மருமக அத்தா பேரன் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. பொதுவாக வீட்டுக்கு அக்கா தம்பி தங்கச்சிலாம் வந்தாலே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இந்த ஃபன் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஏற்கனவே என்னோடய பெரியக்காவோட மூத்த மருமக வந்து நான்வெஜ் பண்ண ரெசிபிலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான்வெஜ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் நார்மலாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த சின்னக்கா மருமகளும் பார்த்திங்கன்னா அவங்களும் நான்வெஜ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. எங்கள் அக்காவும் மருமகளும் சேர்ந்து சமையல் பண்ணது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் அக்கா வந்து ரொம்ப ஷை டைப்பு. அவள் கேமரா முன்னாலாம் பேசவே மாட்டேன்னா, ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக பேசுகிற, பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அக்கா தம்பி தங்கச்சிலாம் வந்தாலே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி தான் இருக்குமான்னு உங்களோட கமெண்ட் எழுதுங்க. மேலும் இந்த வீடியோ எண்டில் பாருங்கள், ப்ளூ போஸ்ட்லாம் வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். நாங்கள் எல்லோரும் 3 வருஷம் கொரோனாக்கு அப்புறம் அக்கா தங்கச்சியெல்லாம் இன்றைக்கி தான் ஒன்று போல் சேர்ந்துருக்கோம். முதல்ல தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் பண்ணுறோம். கொரோனா காலத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொழைச்சி வருவோமான்னு இருந்தோம். கடவுள் வரலாறு நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கோம். அதனால் அக்கா தங்கச்சி நாங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளைகள் சண்டை போட்ட மாதிரி தான் இப்போவும் சண்டை போடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிடுவோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் 6 பேர் குடும்பம் இருந்தவங்க எல்லாருமே. ஆனாலும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவோம். என்னடா இப்படி 2 பேரும் அக்கா தங்கச்சி பேசி சிரிச்சிட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க. திடீர்னு அடுத்த நிமிஷம் சண்டை போடுவோம். அப்புறம் நாங்கள் சேர்ந்துக்கிடுவோம். எந்த ஒன்றுனாலும் ஆபத்து காலத்தில் உதவுற நண்பன் மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. அந்த முறை தான் எங்கள் அம்மா எங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி விட்டு கொடுக்குற போகிற தன்மை, சகிப்புத்தன்மை எதுவுமே இல்லாதனால எல்லோரும் தனித்தனியாக இருந்துருந்தாங்க. நாங்களாம் கூட்டு குடும்பமாக இருந்தவங்க. சித்தப்பா பிள்ளைகள், அத்தை பிள்ளைகள், பெரியம்மா பிள்ளைகள் கூட இன்னுமே நாங்களாம் ஒரு ஸ்நேகமாக தான் இருந்துகிட்ருக்கோம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். நாங்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போ எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்துருக்காங்க. அதுதான் எங்களோட விருப்பம். இது எங்கள் அக்கா, இது எங்கள் அத்தா. எங்களோட உறவு பார்த்திங்கன்னா 37 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தோம் அதே தான் எங்கள் அத்தா இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஒரு கூட பிறப்பு மாதிரி. என்ன உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் மெட்ராஸில் பார்க்க மாட்டோம், நாகர்கோவில் தான் போவோம். எங்கள் அத்தா தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. என்ன எங்கள் அக்காவை, தம்பி தங்கச்சி எல்லாரையும் பார்க்குறதுலாம் எங்கள் அத்தா தான். என்னதான் நம்ம உறவுலாம் எப்படி சொல்லுங்க. எங்கள் அத்தானுக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருக்கு. அதனால நல்லா பேச மாட்டாங்க. எல்லாரும் நல்லா பேசுவாங்க, நல்ல சண்டை போடுங்க. கடலை மிட்டாய் நல்லா சாப்பிடுவோம் எங்கள் அத்தா. எங்கள் அத்தா பாருங்க, உடம்பு சரியில்லைனா கூட நினைவாக எப்போ போனாலும் எங்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி அனுப்ப வர்றது எங்கள் அத்தா தான். வந்து டீ வாங்கி கொடுத்து வடை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் ட்ரெயின் ஏறுவோம். இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஏறும்போது எங்கள் அத்தானே எங்கள் அக்காவும் கூட வருவாங்க. அதே நினைவாக நேற்றுக்கு வரும்போது பாருங்கள், அப்பம், மிக்சரு, சிப்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏத்தம்பழம், மட்டி பழம், இது எல்லாமே நாகர்கோவில் ஸ்பெஷலுங்க. கடலை மிட்டாய் நாங்கள் சின்ன பிள்ளைகளை சாப்பிட்ட மிட்டாய். ஆமாம், சின்ன பிள்ளையில நாங்களாம் சாப்பிட்டோம் அதே கடலை மிட்டாய். டேஸ்ட்டு மாறி இருக்குது, ஆனால் கடலை மிட்டாய் மட்டும் இன்னமும் தொடர்ந்து இருக்கு பாருங்கள். இவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்களோட நட்பு பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் மாறினாலும் எங்கள் அத்தானின் அன்பு என்றும் மாறாது. ரொம்ப என் மகளும் மருமகனும் லண்டனில் இருக்காங்க. அவங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பேரனும் ஒரு பேத்தியும் இருக்காங்க. நாங்கள் டெய்லி அவங்க கூட வீடியோ காலில் பேசுவோம். அவங்களும் கொரோனானால 3 வருஷம் வரல. அவங்க வந்தால் எல்லா இடமும் போவாங்க. எங்கள் பிள்ளைங்களும் இந்த எல்லா பிள்ளைங்களும் பேரம்பேத்திகளும் ஒற்றுமையாக இருக்குது. எங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. மகனும் மருமகனும் எனக்கு ஒன்று தான். மகளும் மருமகளும் ஒன்று தான். அவங்க வந்த மருமக்கமார் அல்ல, மருமகன் மகன். மொத்தத்தில் எனக்கு 4 மகன்களும் 3 மகள்களும் உண்டு. என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னம்மா சொல்கிற? ஆமாம். எப்பா இருப்பா எனக்கு என்ன சொல்ல. எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல மாட்டேன். அதுதான் வேண்டாம். அதுதான் எங்களோட விருப்பம். என்ன சப்ஜெக்டியா?
இன்னைக்கு வந்து அக்காலாம் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு அக்காவோட ஸ்பெஷல் என்னெல்லாம் பண்ண போற சொல்லு. என்ன பண்ண போற சொல்லு. நீ மீன் குழம்பா? இப்போ நின்றுப்பா டக்கு டக்குன்னு கேட்காத எனக்கு பாருங்க அது மாதிரி டேஸ்ட் மாறினாலும் எங்கள் அத்தானின் அன்பு என்றும் மாறாது. ரொம்ப வருஷமா ஒழுங்கா சொல்லிட்டே தான் உட்காரு சரி எந்திரிக்காத உட்கார்ந்தா சரி எடுத்துற வேண்டியதானே இதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஆசையை நிறைவேற நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்படி இதுதான் எங்கள் வாழ்க்கை. ஐயோ வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. வணக்கம். கை கீழே போடு. ஓகே இப்ப நான் கண்ணாடி எடுத்துட்டு வரேன்ப்பா. இதான் என் கண்ணாடி எடுத்துட்டு வரேன். கண்ணாடி போட்டா நல்லா இருந்ததுன்னா போடுவேன். எப்படி இருந்துதா? இனி அடுத்த வீடியோவில் பாருங்கள். எங்கள் மருமக செஞ்ச நான்வெஜ் ரெசிபி எல்லாமே அது 2 வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லட்சுமி சேனலுக்கு உங்களோட கமெண்ட் எழுதுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.